வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல், அதே போல் ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினமும், ஜனவரி 16ஆம் தேதி வியாழன் உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த 3 நாட்கள் கட்டாய விடுமுறை. அதே போல் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா போகி பண்டிகைக்கு தமிழக அரசு விடுமுறையை அறிவித்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதியுமே திங்கட்கிழமையுமே விடுமுறை. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் ஜனவரி 17ஆம் தேதி மட்டும்தான் வேலை நாட்களாக வருது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை, பொங்கல் பண்டிகைக்கு வெளியூர்களுக்கு சென்று வர ஏதுவாக ஜனவரி 17ஆம் தேதியுமே விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை அறிவித்தால் இந்த பொங்கல் பண்டிகைக்கு மொத்த அரசு ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு 9 நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பொங்கல் முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருவதால் மொத்தமாக 9 நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் இந்த ஆண்டு விடுமுறை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதால் அரசு வெளியூர் செல்லக்கூடிய அனைவருக்குமே சென்று வர ஏதுவாக ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து 9 நாட்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.